நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நீதிமொழிகள் 6:3-4. இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். இந்த வசனத்தை குறித்த கடவுளை மட்டும்தான் சொல்கிறத பார்ப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ இல்லை நெருங்கிய உறவுகளுக்காகவோ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணியிருக்கும்போது அவங்க ஏமாத்துகிற மாதிரியோ இல்லை தப்பான பாதையில் நடக்கிற மாதிரியோ இருந்தால் நேரில் அவங்கக்கிட்ட போய் பேசி அந்த பிரச்சனையில் இருந்து விலக பார்க்கணும். நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை. நம்ம உத்தரவாதம் பண்ணுனதுனால நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. நம்மளோட குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும். இப்படி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும். அவங்க காசு கடன் வாங்கினதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி பிரச்சனை சந்தித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, சோம்பேறியாவோ இல்லை அப்புறம் பேசுவோம்னு அசால்ட்டாவோ இருக்கக்கூடாது. அதே போல் நாம் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடாமல் எப்படி விலகணுமோ அப்படி விலக பார்க்கணும்னு. கோவப்பட்டு சண்டை போட்டாலும் நமக்கு தான் பிரச்சனை. முதல்ல நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் உத்தரவாதம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆமேன்.